ஊழலை ஒழிப்பது எளிதான காரியமல்ல என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் வெள்ளியன்று நிருபர்களை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்தார். கூட்டணி அரசை திறம்பட வழிநடத்தி செல்வதில் காங்கிரசுக்கு இருக்கும் ஆற்றல் திறமை தனது 10 ஆண்டு கால ஆட்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதத்துடன் கூறினார். சிறு சிறு பிரச்சினைகளில் கூட்டணி கட்சிகளுக்காக அரசு சமரசம் செய்ததை ஒப்புக்கொண்ட பிரதமர் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளில் சமரசம் செய்யவில்லை என்றார். 2G ஒதுக்கீடு, நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் சில முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறிய பிரதமர் மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரியும் மீடியாக்களும் விவகாரத்தை மிகைப்படுத்தி விட்டதாகவும் கூறினார். ஊழலை ஒழிப்பது எளிதான காரியமல்ல என்றும் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நின்று முயற்சித்தால் மட்டுமே அது சாத்தியம் என்றும் கூறிய மன்மோகன் சிங் பார்லிமெண்டில் நிலுவையில் உள்ள 6 ஊழல் ஒழிப்பு மசோதாக்களை நிறைவேற்ற பெருமுயற்சி எடுப்போம் என்றும் கூறினார். சர்வதேச சந்தையின் தாக்கத்தால் இந்தியாவில் விலைவாசி அதிகரித்து விட்டதாகவும் அதுவே பொருளாதார நெருக்கடிக்கும் வழிவகுத்து விட்டதாகவும் மன்மோகன் சிங் கூறினார். 4 மாநில தேர்தல்களில் காங்கிரசின் படுதோல்விக்கு விலைவாசி உயர்வுதான் காரணம் என்று கூறிய பிரதமர் அதே நேரம் 10 ஆண்டு கால ஆட்சியில் நாட்டின் சராசரி பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7.7% இருந்ததாகவும் கூறினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்ட மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும் வரை பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் கூறினார். Reform is not an event, it is a process, and therefore so long as we are in power, we will continue to push the cause of reform wherever there is scope for it. தனது ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்யும் வகையிலான சூழல் அந்நாட்டில் நிலவவில்லை என்று கூறிய மன்மோகன் சிங் தன் பதவிக்காலம் முடிவதற்குள் பாகிஸ்தானுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். டெல்லியில் ஆட்சி அமைத்துள்ள ஆம் ஆத்மி கட்சியின் அதிரடி நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு ஜனநாயக நடைமுறைப்படி ஆம் ஆத்மி கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றார். ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்று 1 வாரமே ஆகியுள்ளதால் அந்த அரசுக்கு பொருளாதார சவால்களை சந்திப்பதற்கு போதுமான ஆற்றல் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் கூறினார்.